வேரியபிளை டேட்டா எப்போது வேரியபிளை நேம் ஸ்பேஸ்குள்ளாரையோ இல்லை கிளாஸ்குள்ளாரையோ கிரியேட் பண்ணுறீங்கன்னா அப்போ தான் அந்த வேரியபிளை டேட்டான்னு சொல்லணுமே தவிர அதர்வைஸ் வேரியபிள் ஜஸ்ட் கால்ட் அஸ் வேரியபிளை வேரியபிள்னு தான் சொல்லியிருக்கணும். சரி சார், இப்போ வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இங்கே வந்து 2 வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்காங்க, அது லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸில் இருக்குன்னு இருக்காங்க. அப்போ லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸில் கிரியேட் பண்ணும்போது லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸ் ஆல்வேஸ் அசைன் ஜங்க் வேல்யூஸ் டு ஆல் கைண்ட் ஆஃப் வேரியபிள். ஏற்கனவே சொல்லிட்டோம். இப்போ லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸுக்குள்ளார கிரியேட் பண்ணியிருக்க எல்லா வேரியபிளுக்கும் லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸ் டிஃபால்ட்டாக அசைன் பண்ணுற வேல்யூ என்னன்னா ஜங்க் வேல்யூ. அதாவது நம்மளால் கெஸ் பண்ண முடியாத வேல்யூ தான் அதை அசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. சரி சார், இப்போ ப்ரோக்ராமோட டைட்டில் என்னன்னா ஹவு டு டிஃப்ரென்ஷியேட் யூசர் டிஃபைன் நேம்ஸ்பேஸ் டேட்டா அண்ட் வேரியபிள் வைல் ஹேஸ் சேம் நேம். எப்போ யூசர் டிஃபைன் நேம்ஸ்பேஸோட டேட்டாவையும் வேரியபிளையும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க? போத் ஹேஸ் சேம் நேம், ரெண்டுமே சேம் நேமாக இருந்துச்சுன்னா. இங்கே பாருங்கள், நேம் ஸ்பேஸ்குள்ளே இருக்கிற டேட்டாஸ் நேமும் ஐ அண்ட் ஜே. ஆனால் இப்போ மெயின் ஸ்பெஷல் சப்ரோக்ராமுக்குள்ளே இருக்கிற வேரியபிள் நேமும் ஐ அண்ட் ஜே. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். ஹவு டு டிஃப்ரென்ஷியேட் டேட்டா ஐ அண்ட் ஜே அண்ட் தென் வேரியபிள் ஐ அண்ட் ஜே. இது ரெண்டையும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதா இந்த ப்ரோக்ராமோட பர்பஸே. how to give solution to differentiate how to give solution to data and variable has both name than how to differentiate by this program அப்படிங்கிறதா நம்ம இதில் சொல்ல வர்றது. சரி, நம்ம இங்கே வந்துட்டு ஸோ லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸ் assign junk values to I and j variable, but here global storage class assign 0 values to I and j data. I and j டேட்டாவுக்கு 0ன்னு அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்துட்டு I and jன்ற இங்கே இருக்கிற வேரியபிளுக்கு ஜங்க் வேல்யூ வந்திருக்கும் பை லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸ். சரி, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள். கம்பைலர் give first priority to current storage class only. Here current storage class is local, so compiler not give first priority to global storage class in this case. இப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ மெயின் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸ்ன்னு சொல்லிட்டோம். இப்போ எண்டு வரைக்கும் நம்மளுக்கு வந்து லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸ் தாங்க. இப்போ இதில் வந்துட்டு கம்பைலர் give first priority one and only to local storage class. கம்பைலர் எதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குமா? லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸ்க்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்குமா. சின்ஸ் மெயின் ஸ்பெஷல் சப் ப்ரோக்ராம் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸ். ஸோ கம்பைலர் give first priority to current storage class. Here current storage class is local, so compiler not give first priority to global storage class in this case. அப்போது இப்போ நீங்கள் வந்து ஐ அண்ட் ஜே அப்படின்னு இங்கே மென்ஷன் பண்ணுறீங்க. see here this output statement try to display I and j variable values. அது என்ன சார், நீங்கள் இப்போ வந்து வேரியபிள்னு சொன்னீங்க, ஏன் இந்த டேட்டான்னு சொல்லக்கூடாது? ஏன்னா கம்பைலர் give first priority one and only to local storage classன்னு சொல்லிட்டோம். ஸோ லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸ் declared variables only. ஸோ இப்போ லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸ்க்குள்ள இருக்கிற வேரியபிளை தான் கம்பைலர் வாட்ச் இட் அவுட் பண்ணும். ஸோ கம்பைலர் ரீட் ஐ வேல்யூ அண்ட் ஜே வேல்யூ ஆஸ் வெல் அஸ் தோஸ் வேல்யூஸ் டிரான்ஸ்ஃபர்ட் இன்டு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். கம்பைலர் அந்த ரெண்டு வேல்யூவையும் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டில் டிஸ்பிளே பண்ணும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபாலோயிங் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் டிஸ்பிளே லோக்கல் வேரியபிள்ஸ் லைக் ஐ அண்ட் ஜே வேல்யூஸ். அந்த ஐ அண்ட் ஜே வேல்யூஸில் என்ன இருக்குன்றாங்க? ஜங்க் வேல்யூஸ் இருக்குன்றாங்க. ஸோ ஹியர் தே ஆர் மென்ஷன் following output statement display local variables like I and j values. Those variables are has junk values only since these variables are declared under on local storage class. ஏன்னா இந்த ரெண்டு வேரியபிளும் லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸ்க்குள்ள கிரியேட் பண்ணியிருக்கிறதுனால நம்மளால் அந்த ஐ அண்ட் ஜேல ஜங்க் வேல்யூஸ் தான் இருக்கும் அப்படின்ட்டாங்க. இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் இது following statement assign values to local variables like I and j. I and j என்ற ஒரு local variableக்கு following statements value assign பண்ணுது. ஏற்கனவே இருந்த values என்ன சார் அப்படின்னீங்கன்னா here displayed
junk values from I and j values, but here I want try to overwrite those junk values with help of assignment operator. assignment operator பயன்படுத்தி ஏற்கனவே junk value இருக்கிற ஏற்கனவே இருக்கிற junk value எடுத்துட்டு நானா வந்து மேனுவலா ஒரு வேல்யூஸ் வந்து அசைன் பண்றாங்க. here I try to overwrite junk values with help of assignment operator. equal னு போட்டா அது assignment operator. ஸோ இங்கே ஒன்னுங்கிற வேல்யூவை நான் ஐயில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், 9ங்கிற வேல்யூவை ஜேயில் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்துட்டு now I and j local variable has 1 and 9 values. ஸோ எனக்கு I and jல 1 and 9ன்னு இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், following output statement display local variable values like 1 and 9. இப்போ இந்த எனக்கு செகண்டாக வர அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டு என்னென்ன வேல்யூஸ் டிஸ்பிளே பண்ணியிருக்கும்னா 1 display by I variable, 9 display by j variable. So both variable are found in local storage class. ரெண்டு வேரியபிள் local storage classல still till available, still till exist. ரெண்டு வேரியபிள் இப்போவும் local storage classல தான் இருக்குது. So I display 1 value, j display 9 values. Here I try to call member procedure. நான் இங்கே மெம்பர் ப்ரொசீஜரை கால் பண்ண போகிறேன். இந்த இதில் டிஸ்கிரிப்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், here called show data member procedure, here called show data member procedure from P057A namespace. P057Aன்ற ஒரு நேம் ஸ்பேஸில் இருக்கிற ஷோ டேட்டாங்கிற ஒரு மெம்பர் ப்ரொசீஜரை கால் பண்ணியிருக்காங்க. எதன் மூலியமாக? பை யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டேட்மெண்ட். யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டேட்மெண்ட் மூலியமாக நான் ஷோ டேட்டாங்கிற ஒரு மெம்பர் ப்ரொசீஜரை கால் பண்ணுறேன் P057Aங்கிற ஒரு நேம் ஸ்பேஸில் இருந்து. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க, ஹியர் கால்ட் ஷோ டேட்டா மெம்பர் ப்ரொசீஜர் ஃப்ரம் P057A நேம் ஸ்பேஸ் பை யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, that show data member procedure display 0 and 0 values from I and j data. show data member procedure display பண்ணுமா 0 and 0 வேல்யூஸை எந்த இதிலிருந்து? ஐ டேட்டாவில் இருந்தோம், ஜே டேட்டாவில் இருந்தோம். ஏன்னா இங்கே பாருங்கள், நேம் ஸ்பேஸ்க்குள்ள இருக்கிற வேரியபிள்ஸை நம்ம டேட்டான்னு தான் சொல்லணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ திஸ் மெம்பர் ப்ரொசீஜர் ஆக்சஸ் தீஸ் டேட்டாஸ் ஒன்லி, does not access local variable contain I and j variable. இந்த வேரியபிளை நம்ம நேம் ஸ்பேஸில் டிஸ்பிளே பண்ணவே முடியாது. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷோ டேட்டா மெம்பர் ப்ரொசீஜர் டிஸ்பிளே I and j data values here itself. So default value I has 0, j is also has 0. Since both data are declared in global storage class, இந்த ரெண்டு டேட்டாவையும் global storage classக்குள்ள தான் டிக்ளேர் பண்ணியிருக்கிறதுனால ஐயில் இருக்கிற டிஃபால்ட் வேல்யூ 0 தான், ஜேயில் இருக்கிற டிஃபால்ட் வேல்யூ நம்மளுக்கு 0 தான். ஸோ நம்மளுக்கு இந்த ஷோ டேட்டாவில் 0 and 0ன்னு டிஸ்பிளே இருக்குது. அதை தான் இங்கே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள், ஹியர் ஐ ட்ரை டு அசைன், ஹியர் ஐ ட்ரை டு ஓவர்ரைட், ஹியர் ஐ ட்ரை டு ஓவர்ரைட் டேட்டா வேல்யூஸ். இப்போ டேட்டாவில் இருக்கிற வேல்யூஸை நான் வந்து இந்த இடத்துல ஓவர்ரைட் பண்ண போகிறாங்க. இப்போ டேட்டாவில் ஆல்ரெடி என்னென்ன வேல்யூஸ் இருக்குது நம்மள்ட்ட? ஐயில் வந்து 0ன்னு இருக்குது, ஜேலையும் நம்மள்ட்ட 0ன்னு தான் இருக்குது. அப்போ இங்கே ஐயில் இருக்கிற 0வை நான் ஓவர்ரைட் பண்ணுறேன். என்ன வேல்யூ வச்சு? நான் 2 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை நான் வந்து ஐயில் ஓவர்ரைட் பண்ணுறேன். ஏற்கனவே ஐயில் என்ன வேல்யூ இருந்துச்சு? நம்மளுக்கு 0ன்னு இருந்துச்சு. ஸோ திஸ் ஐ டேட்டா ஓவர்ரைட் பை அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இன் P057